ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு மீ அண்ட் மாம் தமிழ் சேனல். நம்ம ஜல்தியும் ஜாங்கிரியும் பாருங்கள், காலங்காத்தால் குட் மார்னிங் சொல்லிவிட்டு அழகாக விளையாடிட்டுருக்காங்க. எங்கள் பாப்பா பார்த்திங்கன்னா வீடெல்லாம் அழகாக பெருக்கிட்டு தொடச்சிட்ருக்கா. ஸோ இவன் அதை பார்த்துட்டு நம்ம ஜாங்கிரி பார்த்துட்டு பின்னாடியே ஓடுறா, அக்கா வீடு தொடச்சிட்ருக்கா அப்படின்ட்டு. இன்றைக்கி 3வது நோன்பு இல்லைங்களா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டெய்லியும் எப்போவுமே நோன்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அழகாக தொடச்சி பிறக்கி சுத்தமாக வைப்பேன். பசங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்படி ஓடி ஆடி விளையாடும்போது அவங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாது அப்படின்ட்டு நான் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது வீடு. பாருங்கள், அவள் மேட் அதாவது மப்பு எடுத்துகிட்டு கிட்ட போய் காமிக்கிறா. அப்போ கூட அந்த 2 பேர் அசர மாட்டேன்றாங்க. அவ்வளோ பார்த்திங்கன்னா விளையாட்டுத்தனமாக அதிகமாக இருக்குங்க, அதிகமாக இருக்குது. பாருங்கள் எப்படி கொண்டு போய் கிட்ட பயப்படுவாங்க அப்படின்னு காமிச்சா அவங்களுடைய ரியாக்ஷனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட பயம் இல்லாத மாதிரியே இருக்குது. அவன் தொட்டு பார்க்குறா, இவ பார்த்திங்கன்னா நீயும் மப்பும் போங்கடி அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கா. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்க அழகாக விளையாடிட்டு ஜாலியாக இருக்குங்க. நான் பார்த்திங்கன்னா இந்த வேலை பாப்பா பண்ணுறதுக்குள்ளே நான் சரி நம்ம ஜல்தியுடைய துணியெல்லாம் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு நாளைக்கு 2-3 துணி நான் வச்சு விடணும் கேஜில். சரி இல்லை அவன் தூங்க வைக்க சரி. அவன் துணியில் பார்த்திங்கன்னா ரொம்ப யூரின் ஸ்மெல் அடிக்குங்க. பாத்ரூம் ரொம்ப குட்டி பாத்ரூம், உட்காந்தெல்லாம் நம்மளால் துணி துவச்சி போடவே முடியாது. மிஷின் இருக்கிறதுனால அதில் துவச்சி போட்டுருவேன். ஸோ இந்த துணிலாம் மிஷினில் போட முடியாதுன்றதுக்காக நான் நல்லா என்னுடைய ஃபுல் வெயிட் போட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த டிட்டர்ஜெண்ட்லாம் போட்டு நல்லா அலசி வாஷ் பண்ணி நான் க்ளீனாக பார்த்திங்கன்னா டெட்டாயில் போட்டு காய வச்சுடுவேன். நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா அழகாக காஞ்சிடும். ஸோ இந்த காலமும் சீக்கிரமாக மாறணுங்க. கண்டிப்பாக இந்த யூடியூப் மூலயமா நானும் கொஞ்சம் பைசா ஏர்ன் பண்ணி என் பிள்ளைக்கு சீக்கிரமாக ஹக்கீஸ்லாம் வாங்கி கொடுப்பேன். அவனுக்கும் மெடிக்கல் செலவுலாம் பார்த்துக்கணும். சரி, ஓகே. இந்த பாருங்கள், ஜின்ட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அவன் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 2 நாள் ஆகுது அப்படின்ட்டு. 2 நாளுங்க, 2 நைட்டு 2 நாள் கழித்து இன்றைக்கி தான் வந்திருக்கான். எப்படி வந்திருக்கான் பாருங்கள், கறி அல்றவன் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்திருக்கான் பாருங்கள். கண்ணெல்லாம் பாருங்கள் எப்படி ஆகிட்டுருக்கு பிள்ளைக்கு. பாருங்கள், அழுக்கு சேர்ந்து காது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அழுக்கு சேர்ந்துட்டு பாருங்கள். கை கால் பாருங்கள் எப்படி பண்ணி வச்சுருக்கான். சரி, இதாச்சும் பரவாயில்லைங்க. இந்த சைடு நான் படுக்க வைக்கிறேன். கொஞ்சம் திரும்பி படுறச்சலாம். இந்த பாருங்கள், கால் பார்த்திங்களா எப்படி இந்த பாருங்கள், இந்த கையில் பாருங்கள் கடி பாருங்கள். இதுலேருந்தும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இதாகுது. இதுலேருந்தும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இதாகுது. எப்படி போய் கடி வாங்கிட்டு எதுக்கு இவனுக்கு தேவையில்லாத வேலை. பாருங்கள், இவன் குளித்து 1 மாதம் ஆகுது. இப்போது 1 மாதம் ஆகுது. எங்கே இருக்கிறதில்ல. இப்படியே நான் ஏதாச்சும் இந்த இது இருக்கோம் பாருங்கள், மருந்து போட்டு பேண்டேஜ் மாதிரி கட்டி விட்டா எல்லாமே கழட்டி எல்லாமே அதை வாயில் கடித்து எடுத்து விட்டு திரும்பி அதை லிக் பண்ணி அப்படி படுக்கிறது. அப்படியே நான் 2-3 நாளைக்கு இவனை வீட்டுக்குள்ளேயே கதவு ஓப்பன் பண்ணாமல் கேஜ்குள்ளே அப்படி வச்சு ப்ரொடெக்ட் பண்ணால் இவர் என்ன பண்ணுறதுன்னா அடுத்தது 1 வாரம் வராமல் இருக்கிறது வீட்டுக்கு. இப்படிலாம் பண்ணுறது. இவனுக்கு வாரம் வாரம் குளிக்க வைப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாரம் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா குளிக்க வைப்பேன். இவனை அப்படி வெள்ளையாக இருந்தான். இப்போ இந்த காயம் இருக்கிறதுனால எங்கே குளிக்க வச்சு திரும்பி செப்டிக் ஆகிடுமோ அப்படின்றதுக்காக நானும் பாருங்கள், அந்த இடத்துல கொஞ்சம் ஹேர்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் அந்த மஞ்சள் போட்டு விட்டேன், சரியாகலை. அப்புறம் மெடிசன் போட்டேன், சரியாகலை. அந்த இஷ்டமால் அப்படின்ற ஒரு இது இருக்கும் பாருங்கள், டிஞ்சர் மாதிரி, அதை வச்சு பேண்டேஜ் மாதிரி கட்டி எல்லாம் இன்ஜெக்ஷன் போய் போட்டுட்டு வந்தேன். இந்த வெட்டினரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கூட கூட்டிகிட்டு போயிட்டு காமிச்சிட்டு வந்தேன். டாக்டர் பார்த்திங்கன்னா 2 ஊசின்னு 3 நாளைக்கு போட சொன்னாங்க. எல்லாம் பண்ணியும் பார்த்திங்கன்னா இவன் கம்னு இருக்கிறதுல ஒரு இடத்துல உக்காந்தாதானே எப்படி படுத்து கிடக்குறான் பாருங்கள். எப்படி படுத்து கிடக்குறான். ஏதோ சாப்பிட கொடுத்தா கூட வாமிட் பண்ணிட்டான், உடம்பு சரியில்லாமல் படுத்து கிடக்குறான். சரி, ஓகே. மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். பார்த்திங்களா, லாண்ட்ரி பேஸ்கெட்டில்
அவங்களுக்கு வந்து இந்த ஜன்னல் ஓப்பன் பண்ணாவே வந்து பார்த்திங்கன்னா இதே தான் வேலை ஃப்ரெண்ட்ஸ். நான் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற ஜன்னல் இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். பட்டு இங்கே வந்து பாருங்கள், கிச்சனுக்கு வந்து கொஞ்சம் வெளிச்சம் வரும் இல்லையா, ஸோ அதனால் கிச்சன் கொஞ்சம் வெளிச்சம் வரும்ன்றதுக்காக இதை ஓப்பன் பண்ணி வச்சா இவ வந்து இவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்துட்டு இருந்தா. ஸோ இப்போ வந்து பாருங்கள், வெயிலும் வேணும், நல்லா சொகுசாக இருக்கணும் அப்படின்ட்டு லாண்ட்ரி பேஸ்கெட்டில் வந்து மேடம் வந்து மெத்த நினச்சிட்டு வந்து படுத்துருக்காங்க. ஜாங்கிரி ஜாங்கிரி இதடி இதடி எதடி என்னடி என்னடோய் என்னடோய் எடோய் எடோய் என்னடோய் இது என்னடோய் இது என்னடோய் இது ஒரு சுகமாடோய் உனக்கு? இப்படி வந்து படுத்து கிடக்கிறது உனக்கு சுகமாடோய்? எடோய் எடோய் இங்கே பாரு, ஏய் எப்படி வந்து படுத்து கிடக்குறா பாருங்கள். இவளுக்கு வந்து வெளிச்சம் காற்று இப்படின்னு இருக்கணும். இவளுக்கு வேடிக்கை பார்த்துட்டே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். இவளும் வந்து கொஞ்ச நாள் தான் அடங்கியிருப்பாள். இப்படி தானே இருப்ப நீ, இப்படி தானே இருப்ப. கொஞ்ச நாள் இப்படி அழகாக ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு தனக்கு தானே க்ரூமிங் பண்ணிவிட்டு அழகாக இருப்பாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கறி அல்றவன் இருக்கான் இல்லையா, எங்கே போனான் அவன்? காணுமே ஆளை, எங்கே போனான் அவன்? பாருங்கள், இந்த கறி அல்றவன் இருக்கான் பார்த்திங்களா, இந்த கறி அல்றவன் கூட இவன் எப்படி இருக்கானோ அதே மாதிரி தான் அவளும் ஆகும். இவனை எப்போ நான் குளிக்க வைக்கிறது, வீடு ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அவ்வளோ நீட்டாக இவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக பார்க்குறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சமத்துக்குட்டியாக அமைதியாக உட்காந்துட்ருக்காங்க இவங்கெல்லாம். பட் இவனுக்கு எவ்வளோ சேவை செய்ய வேண்டியது இருக்குது தெரியுமா? இவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 4-5 துணி வந்து இவனுக்கு மாற்றிட்டே இருக்கணும். இவன் வந்து யூரின் லீக் பண்ணி விட்டுருவான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கக்கா போய் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுப்பான். இவனை வந்து குளிப்பாட்டணும். அப்புறம் அந்த துணி எல்லாம் துவச்சி போடணும். உட்காந்துருக்கிற ஸ்டைலை பாருங்கள், காலை நீட்டிக்கிட்டு தான் உட்காருவான். அவனுக்கு முடியலல்ல, பேரலைஸ்டாக இருக்கிறதுனால. அதனால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தட்டில் கொஞ்சமாக வந்து கறி வச்சு விட்டேன். சாப்பிட்டாச்சு. அதனால் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு வந்த பிறகு என்னை எட்டி பார்க்குறான். அவன் பாருங்கள் எப்படி ஏதாச்சும் சொல்கிற பேச்சு கேட்குறான். நான் இந்த ஜின்ட்டு இந்த கேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவனை ஒரு 2-3 நாளைக்கு என்னால் வந்து அடைச்சி வைக்க முடியும். சரிங்களா, அடைச்சி வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வாரம் அதுக்கப்புறம் வரமாட்டேன். எனக்கு அதே பயம், எங்கே வராமல் போயிடுவானோன்ட்டு. ஏன்னா இந்த மேல் கேட்ஸ் எல்லாமே வந்து இப்படி தான் பண்ணுறதுங்க. பாருங்கள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கா. இவ வந்து அழகாக எட்டி பார்த்துட்டு அழகாக ஜாலியாக இவ வந்து பார்த்திங்கன்னா கூடை மேலே கூடை வச்சு அப்படின்ற மாதிரி இந்த கூடையில் வந்து உக்காந்துட்டு அழகாக வேடிக்கை பார்த்துட்டு விளையாடிட்டுருக்கா. இன்னொருத்தன் வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிருக்கான். அவனை கீழே போயிட்டு மீன் வந்து போட்டுட்டு வந்தேங்க. நான் மீன் போட்டுட்டு அவன் சாப்பிட்டான், எல்லாம் பண்ணான். இதே தான் டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ரொட்டீன். எவ்வளோ வேலை செஞ்சு நான் டயர்டாயிடும். சில டைம் எனக்கு முடியாமல் கூட போயிடுது. இவர் வந்து சார் வந்து குளிக்கலை கொள்ளலை, அப்படியே வந்து ரூமுக்கு போகிறது. இவர் வந்து எங்கே படுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்காரு. எங்கே படுக்கலாம், இவனுங்கனால வந்து பார்த்திங்கன்னா பெட் கவரு எல்லாமே வந்து டெய்லி மாற்ற வேண்டியதாக இருக்குது, எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேலோட்டமாக எப்படி தெரியுதுன்னா ஏதோ பெட்ஸை வச்சுட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி தெரியுது. பட் அவ்வளோவும் வேலைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் வீடியோவை பார்த்துருப்பீங்க. எனக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என் குட்டிகளுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.